ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கில், சாத்தான்குளம் கொலை வழக்கில் நீதியரசர் தீர்ப்பை வாசித்து வருகிறார். தீர்ப்புடைய விவரங்களை நம்ம பார்க்கின்றோம். இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகிய இருவருடைய உடலில் இருந்த காயங்கள் இயற்கைக்கு மாறானது என்று நீதியரசர் தன்னுடைய தீர்ப்பில் சொல்கிறார். மரணங்களை விளைவிக்கக்கூடிய வகையில் காயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நீதியரசர் கூறுகிறார் தீர்ப்பில். அதனால் தந்தை மகன் ஆகிய இருவரையும் உயிரிழப்பு கொலை என சிபிஐ தனது குற்றப்பத்திரிகையில் பதிவு செய்ததை என்டார்ஸ் பண்ணுறார் நீதியரசர். பிரேத பரிசோதனை முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது. உள்புறம் இருந்த காயம் பல முறை தாக்கியதால் ஏற்பட்ட காயம் என்பது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது என்கிறார் நீதியரசர். இந்த தீர்ப்பில் அதே போல ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகிய இருவருடைய உடலில் இருந்த காயங்கள் தாங்களாகவே ஏற்படுத்திய காயங்கள் என கூற முடியாது என்கிறார். உயிரிழந்த பென்னிக்ஸை தன்னை இரவு முழுவதும் 10 நிமிட இடைவெளி விட்டு தொடர்ந்து தாக்கினார்கள், 200 முறைக்கு மேல் தாக்கினார்கள் எனது ஏன்னா அவருடைய உறவினர்கள்ட்ட கூறியதாக, அதாவது பென்னிக்ஸ் கூறியதாக குற்றப்பத்திரிகையில் பதிவு செய்யப்பட்டதை அவர் குறிப்பிட்டார். காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அடிக்க சொன்னதால் தான் ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் தாக்கி இருக்கின்றனர் என்று நீதியரசர் தீர்ப்பில் குறிப்பிடுகிறார். கைகளை கயிற்றில் தொங்கவிட்டு தாக்கி உள்ளது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது என்றும் கூறுகிறார். டேபிளில் படுக்க வைத்தும் இருவரையும் தாக்கியிருக்கிறாங்க போலீசார் என்று நீதியரசர் தீர்ப்பில் கூறுகிறார். ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் தாக்கும் போது நாம் அடித்து பழகுவதற்கு அப்பா மகன் கிடைத்துள்ளனர் என்று, இவர்களை அடித்து நாம் பயிற்சி எடுத்துக்கொள்வோம் என காவல்துறையினர் அவர்களுக்குள்ள பேசி கொண்டிருந்தனர் என்பதையும் நீதியரசர் தீர்ப்பில் கூறுகிறார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முதல் எதிரி ஸ்ரீதர் எங்களை அடிக்க சொல்லி கூறினார். 8வது எதிரியை அடிப்பதை யாரும் பார்க்க வருகிறார்களா என்பதை கண்காணிக்க காவல் நிலையத்திலேயே வெளியிலிருந்து கண்காணிக்க வந்துள்ளனர் என்று பல விவரங்களை இந்த கஸ்டோடியல் டார்ச்சர் குறித்து சிபிஐ சார்ஜ் ஷீட் கூறிய பல விஷயங்களை என்டார்ஸ் பண்ணி இந்த தீர்ப்பு வரதை நம்ம பார்க்கின்றோம். இந்த தீர்ப்புடைய விவரங்கள் பற்றி மதுரையிலிருந்து ஜெகநாத் இணைந்திருக்கிறார். இந்த தீர்ப்புடைய விவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சிபிஐடைய சார்ஜ் ஷீட்டை இண்டிகேட் செய்து இந்த தீர்ப்பு வரதை நம்ம பார்க்கின்றோம். ஆக கன்விக்ஷன் உறுதின்னு நம்ம புரிந்து கொள்ளலாமா? மேலும் விவரங்கள் ஜெகநாத். நிச்சயமாக தமிழ்நாட்டையே உலுக்கிய ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் அவர்களுடைய இந்த சம்பவமானது தமிழ்நாட்டையே ஒழுக்கியிருக்கிறது. குறிப்பாக பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது நீதியரசர் இந்த தீர்ப்பை 1 மணி நேரமாக வாசித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகிய இருவரின் உடலில் இருந்து காயங்கள் இயற்கைக்கு மாறானது என்று கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக மரணங்களை விளைவிக்கக்கூடிய வகையில் இந்த காயங்கள் இருந்ததாகவும் கூறுகிறார். அதனால் தந்தை மகன் ஆகிய இருவரையும் உயிரிழப்பு கொலை என சிபிஐ தனது குற்றப்பத்திரிகையில் பதிவு செய்திருந்தது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பிரேத பரிசோதனை முழுவதும் இந்த வீடியோக்களானது செய்யப்பட்டது. உள்புறம் இருந்த காயம் பலமுறை தாக்கியதால் ஏற்பட்ட காயம் என்பது இந்த பிரேத பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகிய இருவரின் உடலில் இருந்த இந்த காயங்கள் தாங்களாகவே ஏற்படுத்திய காயங்கள் என கூற முடியாது என்று தற்போது கூறி வருகிறார். உயிரிழந்த பென்னிக்ஸை தன்னை இரவு முழுவதும் 10 நிமிடம் இடைவேளை விட்டு தொடர்ந்து தாக்கினார்கள். 200 மேற்பட்ட குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட அடிகள் அவர் மேல் தாக்கப்பட்டிருப்பதாகவும் அவரது உறவினர்கள் கூறியது அந்த குற்றப்பத்திரிகையில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அடிக்க சொன்னதால் தான் ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் தாக்கி இருக்கிறார்கள் என்று நீதிபதி கூறி வருகிறார். கைகளை கட்டி தொங்கவிட்டு தாக்கியுள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெளிவாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த டேபிள் மேலே அவர்களை படுக்க வைத்து அவர்கள் தாக்கி இருப்பதாகவும் இந்த வழக்கில் தற்போது தெரிய வந்திருக்கிறது. மேலும் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் தாக்கும் போது நாம் அடித்து பழகுவதற்காக அப்பா மகன் இருவரும் கிடைத்திருக்கிறார்கள் எனவும் அவர்கள் பேசி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இவர்களை அடித்து நாம் பயிற்சி எடுத்துக் கொள்வோம் என்று காவல்துறையினர் அவர்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனை தற்போது நீதிபதி அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முதல் எதிரி ஸ்ரீதர் அடிக்க சொல்லிதான் நாங்கள் அடித்தோம் என்று கூறினார்கள். மேலும் 8வது எதிரி அடிப்பதை யாரும் பார்க்க வருகிறார்களா என்பதை கண்காணிக்க காவல் நிலையத்தில் வெளியே இருந்து கண்காணித்து வந்ததாகவும் தற்போது நீதிபதி தெளிவாக கூறியிருக்கிறார்.
குறிப்பாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு இரவு குறிப்பாக 8 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை எதிரிகளை தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்ததாகவும் தெரிகிறது. நீண்ட நேரமாக தந்தை மற்றும் மகனை காவல்துறையினர் தாக்கி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. காவல்துறையினர் நிறுத்தியிருந்தால் அவர்கள் செய்த தப்பை திருத்தி இருக்கலாம், ஆனால் அவர்கள் தப்பை திருத்திக் கொள்ளவில்லை. குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறையினர் அனைவரும் ஒரே பகுதியில் தான் இருந்தார்கள் என்பதை செல்போன் டவர் மூலம் தெரிய வந்திருக்கிறது. மேலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீர்ப்பு இன்னும் தற்போது வாசித்துக் கொண்டே இருக்கிறார் நீதிபதி. விரைவில் இந்த குற்ற சம்பவங்களுக்கு தீர்ப்பானது இறுதியாக நீதிபதி அறிவிப்பார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ரைட். இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. சிபிஐ சார்ஜ் ஷீட்ல அவங்க கூறிய பல விஷயங்களை ஏற்று இந்த தீர்ப்பு வரதை நம்ம பார்க்கின்றோம். இன்றே தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டுருமா? when are we expecting இந்த கன்விக்ஷன்? ஏன்னா இப்போ இந்த அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது கன்விக்ஷனுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது நம்ம தெரிகிறது. எப்போ இந்த தீர்ப்புடைய முழு விவரத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம்? குறிப்பாக அந்த தீர்ப்பானது நீதிபதி தற்போது 1 மணி நேரத்துக்கு மேலாக வாசித்துக் கொண்டிருக்கிறார். இதன் அடிப்படையிலே பார்க்கும்போது இந்த தீர்ப்பானது இன்றே இந்த தீர்ப்பு அவர்களுக்கு என்ன விதமான தண்டனை வழங்க இருக்கிறார் நீதிபதி என்பது தெரிய வந்துவிடும். மேலும் தற்போது அவர் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அனைத்து விவரங்களையும் தற்போது இரு தரப்பு மத்தியிலே தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதன் அடிப்படையிலே பார்க்கும்போது இன்னும் சற்று நேரத்தில் இந்த முழுமையாக அவர் வாசித்து முடித்த பிறகு இன்றே இவர்களுக்கான தண்டனைகளை உறுதி செய்வார் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது இங்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் நிறைய ஷாக்கிங்கான விவரங்களை நம்ம பார்க்கின்றோம். அடித்து பழகலாம், தந்தை மகன் 2 பேரும் கிடைச்சிருக்கிறாங்க, அடித்து பழகலாம் அப்படின்னு சொல்வதெல்லாம் எவ்வளவு அதிகார மமதையின் உச்சம் அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. அதுவும் டேபிளில் போட்டு அடிச்சிருக்கிறாங்க, தொங்க விட்டு அடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஊர்ஜிதமாக இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அதுவும் ஒரு குழுவாக காவல்துறையினர் அனைவரும் அங்கே கூடியிருந்தவங்கெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே அதிர்ச்சியை தருகிறது. இதை சிபிஐ சார்ஜ் ஷீட்டும் கூட கூறியது. இதை மரணம் ஏற்படும் என்று தெரிந்தும் கூட அவங்க தொடர்ந்து தாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சிபிஐ சார்ஜ் ஷீட் கூறியிருந்தது. அதை ஊர்ஜிதப்படுத்தி இந்த தீர்ப்பு வரதை நம்ம பார்க்கின்றோம். 2020ஆம் ஆண்டு கோவிட் லாக்டவுன் உச்சத்தில் இருந்தபோது மொபைல் ஷாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க, அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு குற்றம் சாட்டி தந்தை மகன் கைது செய்யப்பட்டு ஒரு 5 மணி நேர இடைவேளையில் ஒரு கஸ்டோடியல் டார்ச்சருக்கு உள்ளாகி இருவரும் இறந்திருக்கிற சம்பவம் அந்த நேரத்தில் ஒரு பெரிய புயலை கிளப்பியது. அது சிபிஐ விசாரணை, பல்லாண்டு வழக்கு என ஒரு 4-5 நீதிபதிகள் விசாரித்து இப்பொழுது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. குற்றம் நிரூபணமாகிறது. இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய தீர்ப்புடைய விவரங்களை பார்க்கும் பொழுது குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனை என்பதெல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரியும்.